ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரீடிங் தடவை அன்சக்ஸஸ் ஆனதும் ஸ்ட்ரிம்ஸோட குட்டிங்களை பற்றியும் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம வியட்நாம் நிமோ டம்போ கேண்டியோட ஃப்ரைஸு. இதெல்லாம் 2 பேட்ச் ஃப்ரைஸு, மொத்தமே 60 தான் இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோ கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃப்ரிட்ஜு பாக்ஸில் போட்டது. ஆக்சுவலாக இதில் குட்டி குட்டி பூச்சிங்க உருவாகும், அதிகமாக கிடச்சிரும் குட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டது என்ன ஆச்சுன்னா, நான் ஃபீமேலை எடுக்காமல் விட்டுட்டேன். இப்போ ஃபீமேலை நம்ம எடுக்காமல் விட்டோம்னா என்ன ஆகும்னா, மேல் திருப்பி அதே எக்கை தின்னுட்டு திருப்பி பபுள் நெஸ்ட்டு கட்ட ஆரம்பிக்கும் ஃபீமேலோட மேட்டிங் பண்ணுறதுக்காண்டி. ஆக்சுவலாக அதனால தான் இப்போ என்னாச்சுன்னா, எல்லா எக்கையும் தின்றுச்சு இது. ஆக்சுவலாக இது திங்கவே திங்காது, இந்த தடவை தின்றுச்சுன்னா நான் ஃபீமேலை எடுக்கலை. ஃபீமேலை எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கரெக்டாக காப்பாற்றிருக்கும். சரியான பேர் இது, ஆனால் இந்த தடவை மிஸ் பண்ணிட்டேன். இன்னும் 1 மாதம் ஆகும் நெக்ஸ்ட்டு ப்ரீடிங் போடுறதுக்கு. 2வது நம்ம ஸ்ட்ரிம்ஸ் குட்டி போட்டிருக்கு, ஏகப்பட்ட குட்டி கிடக்கு. இதில் பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே குட்டி தான், எக்கச்சக்கமாக குட்டி போட்டிருக்கு. வதன்னு உள்ளே நிற்கிறானா அந்த அவன்தான். ஆக்சுவலாக இது ஒரு கொய் கப்பியோட செட்டப்பு. ஆக்சுவலாக இப்படி இருந்தால் தான், கொசமசன்னு இருந்தால் தான் குட்டிங்களை காப்பாற்ற முடியுது. நேற்றெல்லாம் ஒரு 20 குட்டி காப்பாற்றினேன். இது வரைக்கும் அப்படி காப்பாற்றினதே இல்லை. எப்படி இருந்தாலும் தின்னினது. ஆனால் சில ஸ்ட்ரிம்ஸுக்கு சுத்தமாக கலர் இல்லை. ஆனால் சில ஸ்ட்ரிம்ஸ் ஓகே, வளர தான் கலர் வருமானு தெரியலை. இது ஆக்சுவலாக நான் சும்மா ஒரு 10 பீஸ் மட்டும் வாங்கி போட்டேன். ஆனால் எவ்வளோ குட்டின்னு பாருங்கள், எக்கச்சக்கமாக கிடக்கு. நான் இந்த கப்பி ஸ்ட்ரிம்ஸை திணிக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அது போடுற குட்டியை அது தாராளமாக திங்குது. கொய் செக்கச்சேன்னு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.